இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கவே பெல் பட்டனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் புதுசாக வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டாக நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வால்யூம் பட்டனை இந்த மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆப் தேவை. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அது எல்லாத்துக்கும் எனேபிள் கொடுத்துருங்க. பெர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில மாடல்ஸ் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீ மாடலே யூஸ் பண்ணிக்காங்க. இதில் எந்த மாடல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா இதில் சைடில் ஒரு பார் மாதிரி இருக்கும். இதை இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களோட வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இதுலேயே இப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் உங்களோட ரிங்டோன், அலாரம், மியூசிக் பிளேயர் எல்லாத்தோட வால்யூமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த இது தேவையோ அதோட வால்யூமை இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அனிமேஷன்ஸ் தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ்க்கு இந்த மாதிரி எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம், அதாவது அனிமேஷன்ஸ் பேக்ரவுண்ட்ஸோ பிக்சர்ஸோ எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கால்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த பிக்சர்ஸ், அனிமேஷன், டிஃபால்ட் இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களோட கேலரியில் இருக்க இமேஜஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த அனிமேஷன்ஸ் தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் இருக்கும். அதில் நம்மளுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் இதை செட் பண்ணும்போது உங்களுக்கு கால் வரும்போது இந்த மாதிரி அனிமேஷன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அவுட் கோயிங் கால்ஸ், இன்கமிங் கால்ஸ் ரெண்டுக்குமே இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்க மாதிரி இருக்கிறது. இதை நீங்கள் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட கால் வரும்போது நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இதில் நிறைய வெரைட்டியான தீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்பேப்பர்ஸ் டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணியிருப்போம் மொபைலில். இதை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வால்பேப்பர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒரு ஆப்லேருந்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணுற டைமுக்கு ஏற்றாப்பில் வால்பேப்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கேட்டகரி தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றால உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் வரும். இந்த ரெட் பேப்பர்ஸ் உங்கள் வெப்சைட்டில் இருந்தால் உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதில் இந்த செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு எவ்வளோ டைமுக்கு ஒருக்க வால்பேப்பர் சேஞ்ச் ஆகணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி இதில் கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் உள்ள இமேஜஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதிலே சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்தந்த டைமுக்கு ஏற்றால வால்பேப்பர் அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. அடிக்கடி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை இந்த மாதிரி எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த மாடல், அதாவது நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆனால் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த மாடலுக்கு ஏற்றாக இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களோட தேவைக்கு ஏற்றால நீங்கள் இதில் எந்த மாடல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதை எப்படி செட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன லான்ச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆப்பில் இருக்கும். இந்த ஆப்போட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனை டெக்கரேட் பண்ணணும்னு ஐடியா இருக்கும். ஆனால் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக இதில் நிறைய அவங்களே நிறைய மாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன லான்ச்சர்ஸ் தேவை, அதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை என்னென்ன மாடலாக ஸ்டைலாக டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.